ஆனந்த வணக்கம். பணத்தை உடனே பெருக்க 2 வழிமுறையை சொல்லித்தரேன். இதைய நீங்க 27 நாள் கடைபிடிச்சீங்கன்னா, உங்களோட பண பிரச்சனை 10% குறையும். பணம் சார்ந்த பயமும் சரியாகும். பார்க்குறீங்களா? சொல்லட்டா? பணம்னு கமெண்ட் பாக்ஸில மென்ஷன் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி இஸ் எனர்ஜி. பணம் ஒரு சக்தி. அந்த சக்தியை நீங்கள் நம்பினால் உங்கள் புத்தி பணத்தை நோக்கி உங்களை செயல்படுத்தும். ஸோ பணங்கிற சக்தியை நம்ம நம்பருக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 5 முறையாவது உங்கள் ஃபோனில் எடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே, காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இரவு தூங்குறதுக்கு முன்னாடின்னு 5 முறை உங்கள் ஃபோனை எடுத்து அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சான்னு பார்க்கணும். பார்த்தா வருங்களா? பார்க்க பார்க்க பணம் வரணும்னு எண்ணம் உருவாகும். அந்த எண்ணம் பணத்தை சம்பாதிக்குங்கிற சூழலை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் உங்களை மீறி நீங்கள் சென்று சம்பாதிக்கக்கூடிய பயிற்சியை செய்வீர்கள், பணம் சம்பாதிப்பீர்கள். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் சீக்ரெட். 2வது சீக்ரெட் சொல்கிறேன். உங்ககிட்ட பணம் குறைவாக இருந்தாலும் சரி, நிறையாக இருந்தாலும் சரி, கணக்கு வையுங்க. கணக்கு வழக்கே இல்லாமல் பணம் வேண்டுமென்றால் கணக்கு வையுங்கள். எவனொருவன் தன் பணத்தை தான் கவனித்து கணக்கு வைக்கின்றானோ அந்த பணமும் அவனை கவனிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தினமும் என்ன பண்ணணும்னா, எத்தனை ரூபா செலவு செஞ்சீங்க, எத்தனை ரூபா வரவு வந்துச்சு, எத்தனை ரூபா கையில் இருக்குது, எத்தனை ரூபா சேமிக்கிறீங்க அப்படிங்கிற கணக்கு வழக்க பண்ண பண்ண பணம் பெருகும். குபேரர் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நம்ம கையெடுத்து வணங்குறோம், அவர் செல்வம் தருவார்னு. அவர் யாருக்கு செல்வம் தருவார் தெரியுமா? அவர் கூட 2 சின்ன குபேரர் மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் தாமரையை வச்சுட்டு இருப்பாரு, ஒருத்தவங்க சங்க வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னா சங்கநிதி, பதுமநிதி. இவங்க யாருன்னா இவங்க தான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர் ஃபார் அ குபேரர். குபேரர் ஒரு எச்சர், அதாவது ஒரு அசுரர். அவர் சிவனை வழிபட்டு சிவன் அருளால் மகாலட்சுமியின் மூலமாக 9 நிதிகள், எவ்வளவு நிதிகளுங்க? 9 நிதிகள் அவருக்கு கிடைச்சது. அதுல 2 நிதிகள் தான் இந்த சங்க நிதி, பதும நிதி. அந்த 2 நிதியும் லட்சுமி நமக்கு தரணும்னா நம்ம தினமும் எவ்வளவு செலவு செஞ்சோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு தெரியணும். சிறுதுளி பெருவெள்ளம். சிறு துளியை நாம் கவனித்து கொண்டே வந்தால் பெரும் வெள்ளமாய் நமக்கு செல்வமும் ஓடி தேடி நாடி வரும். இந்த 2 டிப்ஸை வர 27 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே உங்க லைஃப்ல ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும். இதையத்தான் பண வள கலை என்று நாம சொல்றோம். பணத்தை வளர்த்த முடியும். மனதை வளர்த்தினால், உங்கள் எண்ணத்தை வளர்த்தினால், உங்கள் நம்பிக்கையை வளர்த்தினால், இதை வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் நான் நடத்தும் பண வள கலை பயிற்சியில் கலந்துக்கங்க. இந்த பயிற்சி ஒரு நாள் முழுதாக நடக்கும். இதில் நான் இது போல பல சைக்காலஜிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, ப்ராக்டிக்கலாக நீங்கள் பணத்தை எப்படி தொடர்பு கொள்ளணும், அதன் மூலமாக பணத்தை எப்படி பெருக்கணும்னு நான் சொல்லித்தருவேன். கடைபிடிச்சிங்கன்னா 100 நாளில் கடன் இல்லாத வாழ்வு வாழலாம். பணத்தை அபரிதமாக பெருக்கிக் கொள்ள முடியும். பணம் சார்ந்த எல்லா விதமான தடையையும் சரி செய்ய முடியும். இதையெல்லாம் விட நிம்மதி, ஆனந்தம், செல்வ செழிப்பு, தெய்வீக அருள் முழுமையாய் உங்களுக்கு கிடைத்தே தீரும். வாருங்கள் பணவளக்கலை பயிற்சிக்கு. வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இந்த பயிற்சியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கலந்துக்கங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்றி தருகிறேன். பணமெல்லாம் என் வாழ்க்கையில் வரவே வராது, எனக்கெல்லாம் கனவெல்லாம் இல்லவே இல்லை, என்னால் முன்னேறவே முடியாதுன்னா நினைக்கக்கூடிய நபர்களும் வாங்க, நான் முன்னேற்றி தரேன். ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேங்க குருஜி, பெருசாக சாதிக்கணும், வாங்க சாதிக்க வச்சு தரேன். எல்லாம் பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி ஈக்குவல் வெற்றி. பண வெற்றிக்கு, பணம் சார்ந்த முன்னேற்றங்களுக்கு, வாழ்வியல் முன்னேற்றங்களுக்கு பண வளக்கலை. ஜூலை 13 சென்னையில் நடைபெறுகிறது. 6 மாதத்திற்கு பிறகு. மறுபடியும் 6 மாதங்கள் கழிச்சு தான் நடக்கும். அதனால் சென்னையில் கண்டிப்பாக வாங்க. கடந்த 12 ஆண்டுகளாக 10 நாடுகளுக்கு மேலே நடைபெற்று ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வெற்றி பெற்ற பணவளக்கலை இப்போது சென்னையில். கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.